இந்த பாவங்களை பற்றி. அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு வரேன். என்னடா அம்மா வந்து முன்னாடி மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் சொல்லியிருப்பாங்க, கடகராசிக்கு வரும்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுத்து தனுசு ராசிக்கு வரும்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மகரத்துக்கு வரும்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் குரு யார், குருவை பற்றி நம்ம என்னென்ன விஷயங்கள் நமக்கு வரும், நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 10ஆம் இடங்கிறது தொழில், வேலை, இது எல்லாமே நமக்கு ரொட்டீனாக நமக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் வர்றது தான். அதனால கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிருப்பேன். சரிங்களா? அடுத்தது கும்பராசி. அடுத்தது இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றார். குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றார். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூசத்தில் போகும்போதே இவங்களுக்கு மிதுனத்தில் போகும்போதே கொஞ்சம் பஞ்சாயத்து நடக்கும். ஏன்னு கேளுங்க, 5ஆம் அதிபதி தான், சரி 5ஆம் இடத்துல தான் இருந்தார், ஆனாலும் இந்த மனசு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வருத்தத்தை கொடுத்துருப்பாரு. மனசுக்குள்ள ஒரு வருத்தங்களை கொடுக்கும். ஏன்னா குரு வந்து புனர்பூச நட்சத்திரம். அப்போ இவர் யார் அப்படின்னா கும்பராசிக்கு 2க்கும் 11க்கும் உடையவர். இப்போ எதுக்கு வந்திருக்காரு? 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 2, 11, 6. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். பணமாகட்டும், பொருளாதாரமாகட்டும், வீட்டில் வாக்குவாதமாகட்டும், ஒரு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உறவுகள் கிட்ட கொஞ்சம் பிரச்சனையாகிறது, இது எல்லாமே நடக்கும். கடன் வாங்கிறது, கடனால் ஒரு நெருக்கடி ஏற்படுறது. என்னங்க 2க்கும் 11 கூடையவர் தானே. 6ல் வந்து குரு 6ல் வந்தால் ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துக்கு குரு வந்தால் ஊரெல்லாம் பகையாயிரும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பகையாகாதா? 2 கூடையவராக போயிட்டாரா? அப்போ என்னன்னா கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வாக்குவாதங்களை தவிர்த்துக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு மைனஸை சொல்லிடுறேன், அப்புறமா ப்ளஸ்ஸை சொல்கிறேன். அப்போ 2ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால வேலை நல்லாயிருக்கும். 6ல் குரு வர்றதுனால அகம் சார்ந்த விஷயங்களில் தான் பாதிப்பு, புறம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். 2, 6. அப்போ என்னங்க, வேலை நல்லாயிருக்கும், வேலை கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சோம், ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, வேலை செஞ்சோம் ஆனால் அதுக்கான காசு வர மாட்டேங்குது, எனக்கு வேலைக்கான உழைப்புக்கான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது, உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது, அதுவும் உச்சமாய் வர்றதுனால, 2ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால, அப்போ அந்த காலகட்டம் தான் வருமானம், வேலையின் மூலமாக நல்ல வருமானங்களை, தன வரவுகளை கொடுக்கும். ஏன்னா குரு எங்கே பார்க்குறாருங்க? 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனகாரகன் தனஸ்தானத்தை, தன் வீட்டை தானே பார்க்குறாரு, உச்சமாய் பார்க்குறாரு. அப்போ பணத்தை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அதே சமயம் செலவுகளையும் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். கடன் வாங்கி செலவு பண்ணும், சுப விரயங்களாக கொடுப்பார். ஏன்னா குருனால நமக்கு என்னங்க, சுப விரயங்கள். அப்போ இவர் என்னன்னா 11ஆம் அதிபதி. அப்போ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். மகிழ்ச்சி, நண்பர்கள் மூலமாக ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட், பணம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 2, 11 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தா தான். சும்மா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? வேலையின் மூலமாக வருமானம் அதிகமாகும். இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு அந்த 1000 ரூபாய் வேலையை ஒரு 2000 ரூபாய்க்கு நம்ம செய்யலாம். இன்னொரு வேலை சேர்ந்து வரும். காலையில் ஒரு வேலை, மத்தியானம் ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலைன்னு அந்த வேலையை நம்ம அதிகப்படுத்தி அந்த வேலையை சீக்கிரமாக முடித்து அந்த மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் வரும். அதனால் நம்மளுடைய தகுதிக்கும் நம்மளுடைய என்ன கெப்பாசிட்டியோ அதுக்குண்டான பலன் தான் குரு பகவான் கொடுப்பார். நம்ம பாட்டுக்கு வந்து நம்ம சொன்னான்னு சொல்லிட்டு கடன் வாங்க சொல்லிட்டாங்க மேடம் சொல்லிட்டு நம்ம கெப்பாசிட்டிக்கு தகுதி இல்லாத கடனை நம்ம எப்பவுமே வச்சுக்கூடாது. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் போகும்போது கும்பராசிக்கு ராசிநாதனும் 12ஆம் அதிபதியும், இங்கேயும் 6, 12 கனெக்ட் ஆகுது. கொஞ்சம் வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிக்கக்கூடாது. 6, 12னா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டணும், ஒரு சொத்து விரயம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வாய்ப்பு பிரச்சனை சண்டை வந்துச்சு அப்படின்னா பிரிவினை வரைக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? என்னடா குரு உச்சமாக இருக்காரு, கும்பராசிக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு ஒரு வரக்கூடியதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது பேசக்கூடாதுன்ட்டாங்க, கம்முன்னு பேசாமல் இருந்துக்கலாம் இல்லையா? 2ஆம் அதிபதி உச்சமாகும் போது பேசணும்னு தான் தோணும். ஆனால் பேச அந்த இடத்துல நம்ம தேவையில்லாமல் ஃப்ரீயாக ஆலோசனை சொல்கிறேன்னு போயிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து பகையாயிட்டு வந்துடக்கூடாது இல்லையா? 6ல் குரு வந்தால் ஊரில் பகை. அதனால் நம்ம ஆலோசனை சொல்கிறேன்னு போய் தேவையில்லாத பிரச்சனைகளை
நம்ம ஏற்படுத்திக்கூடாது. அப்போ 1 12 அப்போ இவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த பூச நட்சத்திரத்தில் போகும்போது கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யத்தில் போகும்போது 5க்கும் 8க்கும் உடையவர். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு குழந்தை பிறப்பு, அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக மாற்றி, ஏன்னா 5 8 12 கனெக்ட் ஆகும்போது ஒன்று ஆஸ்பத்திரி மாற்றியோ இல்லை ட்ரீட்மெண்ட் பார்த்தியோ அந்த குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம போகும்போது கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியமானது இவங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் போகும்போது கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா 5 8 12 கனெக்ட் ஆகுது. அதே சமயம் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்ப்பஸ்தானம் கனெக்ட் ஆகுது. 11ஆம் இடம் கனெக்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த குழந்தை பிறப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த 2 11 8 சம்மந்தப்பட்டாலும் திருமணம் நடக்கும். 3 5 7 மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பாவங்கள் சம்மந்தப்பட்டாலும் திருமணம். என்னங்க 6ல் தானே குரு இருக்கு, எப்படி எங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு தெரியுது. சரிங்களா? இப்போ குரு எங்கே பார்க்குறாரு? 2ஆம் இடத்தை பார்க்குறாரா? அப்போ குடும்ப உறவில் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரா? அடுத்தது கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரா? அடுத்தது 12ஆம் இடத்தை பார்க்குறாரா? இங்கே பாருங்க 2 10 12. அப்போ 2 10 12ன்னு என்னங்க? 2ஆம் இடங்கிறது குடும்பத்துக்கு ஒரு உறவு வருது, கௌரவம். 10ஆம் இடங்கிறது கௌரவம். ஒரு ஆணோ பெண்ணோ திருமணமான மனைவி கணவன்கிற அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். 12ஆம் இடம் அயன சயன சுகம், கல்யாணம் ஆனாதான் அதெல்லாம் நடக்கும். இப்போ வெளிநாடு போகிறது, ஒரு தொழிலை நிலைப்படுத்திக்கிறது, தொழிலுக்காக ஒரு முதலீடு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கும்பராசிக்காரங்க இந்த வருஷத்துல நீங்க தாராளமா செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு புறம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். அதனாலதான் சொன்னேன், வீட்டுல கணவன் மனைவி உறவு பிரச்சனை, பேச்சுவார்த்தை இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பணம் கொடுத்தா அது போய் பிரச்சனையில சிக்கிக்கும், அந்த பணம் திரும்பி வராது. இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப 2 10 12 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். தொழில், வேலை, வருமானம், சந்தோஷங்கள் இதெல்லாம் நடக்கும். திருமணம் நடக்கிறது இது கண்டிப்பா இந்த காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். படிப்புக்காக வெளியூர் போறது, வெளிநாடு போறது, இந்த மாதிரி நான் போய் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா படிக்கலாம். ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இவங்க நல்ல புதுசான ஒரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து இந்த கும்பராசிக்கு உண்டான பலன்கள். இதுல நமக்கு ஜாதகத்துல தசாபத்தியை பார்த்து பலன்களை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் கும்பராசிக்காரங்க. அடுத்தது திருத்துறையூர்ல இருக்கக்கூடிய சிஸ்ட குருநாதர். இவங்களுக்கு பர்டிகுலரா ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறனால அங்க போயிட்டு வந்தா அந்த பொருளாதாரம் சார்ந்து சில விரயங்கள் ஆகாம தடுக்கலாம். ஏன்னா 8 12 அப்படின்னு கனெக்ட் ஆகும்போது நமக்கு சில விரயங்களையும் சில நல்ல இழப்புகளையும் கொடுக்கும். அதுவே சுப விரயங்களா நம்ம மாத்திக்கலாம். ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு திருமணம் செய்யறது, இப்போ நம்ம திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டோம், ஒரு வீட்டுக்கு ஒரு உறவு வரும்னு சொல்லிட்டோம், இப்போ நம்மளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, நம்ம குழந்தைங்களுக்கு அந்த செலவுகளை பண்ணலாம். அப்போ குழந்தைங்களுக்கு நடக்கும். இப்போ ஒரு பொண்ணோடைய ஜாதத்துலயோ ஒரு பையனுடைய ஜாதத்துலயோ திருமணம் நடக்கலைன்னா நான் முதல்ல பார்க்கறது அவங்க அப்பாவுடைய ஜாதத்தை தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க அப்பாவுடைய ஜாதகத்துல 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தா இவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் திருமணம் நடக்காது. அப்ப அதை சரி பண்ணா மட்டும்தான், அப்ப முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அதை சரி பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். நம்ம நிறைய இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த 5ஆம் இடம் சொன்னா குழந்தைங்களுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் சுப விரயங்களாக நீங்க செஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். கண்டிப்பா விரயமாகும். அந்த விரயத்தை நீங்க கவனமா பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே. அடுத்தது இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருத்துறையூர் சிஸ்ட குருநாதர் கோயில் போயிட்டு வாங்க. அடுத்தது சந்திரன் வீட்டில் குரு வந்திருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாப்பாடு போட்டுட்டு வாங்க. குருவாக இருக்கிறவங்கள ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது மீனம்.